வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. இப்போ எங்கே போகிறேன்னா KTM D350 சர்வீஸ் விட போகிறேன். என் பைக் தான் எடுக்க ரொம்ப நாள் ஆச்சு, கன்றாவியாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கணும். அதான் பேட்டரி மாற்றினேன், மறுபடியும் நிறுத்திட்டே இருந்தால் அந்த சர்வீஸ் விட்டுட்டு வர சர்வீஸ் எவ்வளோ என்னன்னு சொல்ல அரௌண்ட் 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். கம்மி தான், கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. நான் 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் டேப்பிங் நைஸ் வருது பிளாஸ்டிக்கில், அதில் என்னென்னு பார்த்துட்டு அந்த டேப்பிங் நைஸ்னால் தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லலாம். கோயில் கட்டிட்டு கொஞ்சம் ரொம்ப நடந்து கோயில் வரையே நான் பெட்ரோல் போட்டு கோயில் போய் கம்மி பண்ணுறேன். கூட இன்னொரு பைக்கும் வருது மக்கள். வண்டிக்கு சும்மா சேர்ந்து பிக்கப் பண்ணிட்டு வருவோம்ல, பஸ்ஸில் வந்தால் லேட் ஆகிடும். வந்து ஒரு புது வர்றதுக்கு மாற்றிட்டு இருப்பான், அதனால் லேட் ஆகிடும். அதனால் கூட இங்கே வந்து வண்டி வந்துருச்சுனாங்க ஒன்றும் வேணும் வந்தா பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பால் மொதல் மாதிரி கிடக்கு வெளில வெளியே
ஸ்டார்டிங் நாய்ஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இன்ஜினில் அந்த சிம் நாய்ஸ் வரும்ல டக்குன்னு அதை அரெஸ்ட் பண்ணி தரேன்னாங்க. வண்டி எடுக்கல ரொம்ப நாளாக. இப்போ வராது ப்ரோ. நான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிட்டேன். கொஞ்சம் வேகமாக மெதுவாக தான் ஓட்டிட்டேன். வரும்போது வேகமாக ஓட்டினா டக்குன்னு சவுண்ட் வரும். கேட்குதா லைட்டாக? அது ஓவர் ஹீட் ஆனாலும் சிம் நாய்ஸ் வரும் ப்ரோ. அதுதான் ப்ரோ அரெஸ்ட் பண்ணி தரேன்னு தான் சொன்னார் அவருக்கு. உங்களுக்கு நான் இதுக்கு 3-4 வாட்டி விட்டுருக்கேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி தரேன்னு அதை கழட்டி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு எத்தனை நாள் ஆனாலும். ப்ரோ அந்த சிம் நாய்ஸ் பார்த்து பண்ணி கொடுக்குறீங்களா இந்த தடவை? சிம் நாய்ஸா? அந்த சிம் நாய்ஸ் வருதில்ல அதை மட்டும் இந்த தடவை பண்ணுங்கள். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நான் வண்டி விட்டுட்டு போகிறேன். வண்டி ஓட்டவே இல்லை. அது வந்ததெல்லாம் அப்படியே நிறுத்திட்டேன் நானும். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சவுண்டு சடன்னு வருது பின்னாடி. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. சரி மக்களே, ஓட்டி பார்த்து சொல்கிறேன்றாங்க. என்னென்னா அதுக்கு காரணமே நீ தான். கேப்சர் பண்ணுறவா நான் புரியல. கேடிஎம் இந்த ஆப் சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆக போகுது. டடக்குன்னு சின்ன குழியில் விட்டாலே சவுண்டு வருது. நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பேன். டடக்குன்னு இதுக்குள்ளேருந்து வருதா. நான் இது வண்டி வாங்கினா பிடிச்சி நான் சொல்லிட்டேன். என்னால் அந்த எங்கேயுமே வெளியும் விட்டு பார்த்துட்டேன். எங்கேயுமே அரெஸ்ட் பண்ண முடியல. எனக்கு தடவை பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லாக இதை பிரித்து பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. எத்தனை நாள் ஆனாலும் நான் பே பண்ணிடுறேன். எவ்வளோ அது வாரண்டியில் கிளைம் ஆகிடும். நான் கேட்டு சொல்கிறேன். 1000 தான் சொன்னார் அவர். அப்போ வர சொன்னார். நம்ம மேனேஜர்கிட்டையும் அன்றைக்கி பேசினா வாரண்டியில் கிளைம் ஆயிரும், கம்ப்ளைண்ட் அதில் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். நீங்கள் பண்ணிடுங்க இந்த தடவை. சரி. அதான் அந்த இன்ஜின் வாரண்டியில் கிளைம் ஆகும். ஆ சரி வா. ப்ரோ பார்த்து பண்ணிடுங்க ப்ரோ. நான் வண்டி விட்டுட்டு. ஆ சரி. வெளிச்சிட்டு கூப்பிட்றாங்க. என்ன சொன்னா சவுண்டு வருது. நானா வரல. நான் இவனு அதெல்லாம் கொரோனாட்ட வர்றையா தெரியல இல்லையா? அது வருது. நான் இப்போ நான் அந்த வண்டி என்கிட்ட ஓட்ட கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோ, நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதனால நானும் ஒரு
வாங்கண்ணா போகலாம். ஓகேங்க மக்களே, அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டி ஆச்சு.